பிரதமர் மோடி 3வது முறையா பிரதமரா பதவியேற்றிருந்தாரு. அதற்கு மறுதினமே ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகாவத் ஒரு கருத்தை பரபரப்பா கூறியிருக்காரு. அதாவது சேவகன் என்பவர் ஆணவத்தோடு இருக்க மாட்டார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையில, அந்த கருத்து பிரதமர் மோடிக்கு தான் அப்படின்னு ஒரு எதிர்மறையா சொல்லியிருக்கிறதா ஒரு கருத்து இருந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடி மேலே ஆர்எஸ்எஸ்க்கு சில அதிருப்திகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதே சமயம் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை நிறைவேற்றி கொடுத்தவரும் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான். வாஜ்பாயை செய்யாத காரியத்தை காஷ்மீரை வந்து ட்ரைஃபர்கேட் பண்ணினது, 370 வந்து டிசால்வ் பண்ணினது, சிஏஏ கொண்டு வந்தது, இப்படிலாம் பண்ணினார். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா படி எந்த தனி மனிதரும் முக்கியமானவர் அல்ல. அவர்களுடைய அஜெண்டா தான், அவங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். அந்த கொள்கையை சரியான முறையில் பாதையில் பயணிக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த மனிதரை வந்து வரவேற்பார்கள். ஆனால் அந்த மனிதரால் தம்முடைய கொள்கையை நிறைவேற்றல் தடைப்படும் அல்லது தடங்கல் படும் சொல்லி பார்த்தா அந்த மனிதரை தூக்கி எறிகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கி வந்ததாக நான் நினைக்கல. ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மோகன் பகாவத் மணிப்பூர் கலவரத்தை பற்றியும் இப்போ பேசியிருக்காரு. அதாவது தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு ஆராயும் பொழுது அதில் மணிப்பூர் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, சந்தேகமே இல்லாமல். எங்கே இந்த கொடுமை நடந்திருக்க முடியும்? நம்முடைய சகோதரிகள் 2 பேர் வந்து நிர்வாணப்படுத்தி கொண்டு சென்ற கூட்டத்தில் நடத்தி சென்ற கொடுமை வந்து எங்கே நடந்திருக்கும்? அதை பற்றி எந்த ஒரு அரசு வாழ இருந்திருக்கும்? அதை பற்றி கேட்டதுக்கு மணிப்பூர் முதலமைச்சருடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? இதேபோல் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இதெல்லாம் ஒரு முதலமைச்சரை பேசுகிற பேச்சா? அன்றைக்கே அவர் வந்து ஆர்டிகல் 370 யூஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாங்க. எந்த நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காது. அன்றைக்கெல்லாம் வாழ இருந்தார்கள். ஏன்னா அவங்க நினச்சாங்க மெஜாரிட்டி உள்ள இந்த மைத்திய கம்யூனிட்டி வந்து நமக்கு தொடர்ந்து உதவி செய்யும்னு நினச்சாங்க. அந்த உதவி நடக்கலை. அந்த கம்யூனிட்டிலே பல பேருக்கு இந்த கொடுமைகள் வந்து பிடிக்கலை. அதனால் இன்றைக்கி வந்து காரியம் கை நழுவி போயிருமேங்கிற அச்சம் வந்த உடனே இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. என்னை பொறுத்த மட்டில் ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு அமைப்பும் சில தீவிரமான கொள்கைகளை கொண்டிருந்தால் அந்த தீவிரமான கொள்கைகளிலிருந்து அவர்கள் மாறுபடவே மாட்டார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, த லெப்பர்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் தேர் ஸ்பாட்ஸ். அதை தான் நான் ஆர்எஸ்எஸ்க்கும் சொல்ல முடியும். இது தோல்வி நேர்ந்து விட்டது என்ற காரணத்தின் காரணமாக மறுபடியும் அந்த வாக்கு வங்கியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு கூற்று அப்படிங்கிற அளவில் தான் இதை நான் பார்க்குறேன். தேர்தல்ன்றது போர் அல்ல, போட்டி அப்படின்ற ஒரு கருத்தையும் மோகன் பகாவத் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு இது போன்ற ஒரு கருத்தை முன் வச்சதற்கான காரணம் என்ன சார்? இதுவரை ஆர்எஸ்எஸும் தேர்தலை போர் என்றுதான் கருதியது. போர் இவர்கள் எதிர்பாராத அளவு வீழ்ச்சியை கொடுத்தது. முழு வீழ்ச்சியை கொடுக்கவில்லை, ஆனால் எதிர்பாராத அளவு வீழ்ச்சியை கொடுத்த பின்னால் இன்று எதிர்க்கட்சிகள் புது வலிமை பெற்று திரண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இது ஒரு சின்ன வெள்ளைக்கொடி, ஒரு சின்ன சமாதான தூது. பெரும்பாலான கிளர்ச்சிகளில் ஈடுபட்டு விடாதீர்கள், அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு சமாதான கூற்று. இதை நான் சீரியஸாக பார்க்கவில்லை. தேர்தல் பரப்புரையின் பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பை எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே உள்ளிழுத்ததாகவும் பொய் பிரச்சாரங்களை ஆர்எஸ்எஸ் மீது பரப்பியதாகவும் மோகன் பகாவத் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருந்தால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று உண்டு. தன்னுடைய சுயநலத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய குழுமத்தின் நலத்தை காப்பாற்றுபவர்கள் என்ற அளவில் விடாது அயராது முயற்சி செய்து உயிரை கொடுத்து வேலை செய்வார்கள் என்பவர்களே. அப்படி வேலை செய்யும் திறனுடைய உழைப்பாளிகளை கொண்டது ஆர்எஸ்எஸ் உடைய வாலண்டியர் ஃபோர்ஸ். அவர்கள் இந்த தேர்தலில் சில இடங்களில் பின்வாங்கி விட்டார்கள். வாஜ்பாய் காலத்திலும் இது நடந்தது. சில மாநிலங்களில் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு முன் வந்து வரவில்லை. அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் திரு மோடி அவர்களின் மேல் கொண்டிருந்த அதிருப்தி. அது இந்த பிரச்சாரத்தின் மேல் உள்ள அதிருப்தி அல்ல, பல்வேறு காரணங்களினால் அவர்களுக்கு அதிருப்தி இருந்தது. மோடியை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் மோடியும் அவர்களை பயன்படுத்தினார் என்பதுதான் உண்மை. அவர்களுடைய ஆதரவு இருக்கின்ற காரணத்தினால் அவர் ஒரு சர்வாதிகாரி போல் பல சமயங்களில் நடந்து கொண்டார். மானிட்டரி ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லி 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் ஒரு நள்ளிரவில் காலி செய்த கொடுமையெல்லாம் இங்கே நடந்தது. அப்படியெல்லாம் அவர் நடத்தியதற்கு ஆர்எஸ்எஸிடம் அவர் முன்கூட்டியே சொன்னதாக தகவல் இல்லை. அவருடைய அமைச்சரவைக்கும் தெரியாது. இது நல்லது என்று எண்ணினார். இதன் மூலம் தான் பெரிய ஹீரோவாக வலம் வந்து விட வேண்டும் என்று எண்ணினாரோ என்னவோ. ஆனால் அது நாட்டை நாசகார பாதையில் தள்ளியது என்பது உண்மை. சிறு குறு தொழில்கள் அன்று நசித்தவை இன்று வரை மீண்டு எழவில்லை என்பதும் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட காரணங்களால் இவர் தன்னுடைய கொள்கையையே
நீர்த்துப் போக செய்து விடுவார் என்ற அச்சம் இவர்களுக்கு இருக்கின்றது. அதன் காரணமாக அவரிடமிருந்து தன்னை தூரப்படுத்தி கொள்ள முயல்கின்றார்கள். அதற்காகத்தான் சொல்கின்றார்கள், எதிர்க்கட்சிகள் எங்கள் மேல் வீணான பழி சுமத்துகின்றார்கள் என்று. எதிர்க்கட்சிகள் பழி சுமத்துகின்றார்கள், ஆனால் அது உண்மையான பழி, வீணான பழி அல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.